வெல்கம் டு மாமண்ட்மே சீக்ரெட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எம்மியான சுவையான ட்ரெடிஷ்னலாக நானே செஞ்ச மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு ரெசிபி சூப்பராக வந்திருக்கு கிரேவி. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண அப்படின்றத பார்க்கலாம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். இப்போ நாம் இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் கிரைண்டிங் மசாலானா நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோவை நீங்கள் வந்து கையாலேயே நல்லா நான் மசிச்சுப்பேன் அப்படி சொன்னால் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அது வந்து இல்லையா மசாலா கன்சிஸ்டன்ஸில் கிடைக்கும். அதுக்காக நான் வந்து இல்லையா ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். சரிங்களா, ஒரு 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு 3 தக்காளி. இதில் வந்து மல்லித்தூள், அது சரிங்களா, உப்பு, அப்புறமா வந்து இல்லையா மஞ்சத்தூள் அண்டு மிளகாத்தூள் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் இது நாம் போட்டிருக்கோம். இது போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம், அரைக்கிறதுக்காக தான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அப்புறமா இதில் வந்து இல்லையா நாம் சேர்க்க போகிறோம் சீரகம் சேர்க்கணும். கண்டிப்பாக சீரக தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சீரகம் தனியாக போட்டோம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சரியா? ஆமாம், பாருங்கள் சீரகத்தில் சேர்க்கலை, இப்போ தான் நம்ம சேர்த்த மாதிரி காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கிட்டேன். சீரகம் கண்டிப்பாக வேணும், அரைச்சிக்கோங்க. இது வந்து இல்லையா புளி எடுத்திருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு மேலே, கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. நல்லா அதை வந்து கரைச்சிக்கணும். அது வந்து இந்த புளி தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புளி தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி அதோட வந்து இல்லையா ஓடெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி தண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து இல்லையா கலைஞ்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த தண்ணி செமையாக வரும். கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வேணாம். நான் இப்போ தான் ஊற வச்சனால இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். அந்த தண்ணி தான் நமக்கு வேணும். இந்த தண்ணியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த நம்ம கிரைண்ட் பண்ணோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் சேர்க்க போகிறேன். இது நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதுவும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். வேணும்னா நீங்கள் ஃப்ளேவருக்கு பச்சை மிளகா கூட போடணும், அரைக்கக்கூடாது. மேலே வந்து போட்டு நல்லா நீங்கள் மசிச்சிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். நான் போடல, பசங்க சாப்பிட்றது ரொம்ப காரம் வேணான்றதுக்காக அது போடலை. உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா பச்சை மிளகா கூட மேலே நீங்கள் போட்டு இதுலேயே மெசேஜ் நல்லா. இப்போ பாருங்கள், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம், மிளகாத்தூள் கம்மியாக இருந்தால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நாம் வந்து மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக தான் போட்டோம், அதனால் இப்போ நாம் இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். மிளகாத்தூள்னால் இது மிக்சடு. நீங்கள் தனியாக மிளகாத்தூள் இருக்கோம் இல்லையா, அது ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து நம்ம தாளிப்போம் இல்லையா குழம்பு செய்வோம் இல்லையா அப்போ நம்ம போட்டுக்கலாம். இது வந்து இல்லையா நீங்கள் வந்து இல்லையா மிக்சட் மிளகாத்தூளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான் மசாலா இதுக்கு. சரிங்களா? இப்போ நாம் எப்படி மீன் குழம்பு செய்யலான்றத ப்ராசஸை பார்க்கலாம். மீன் வாங்கி க்ளீன் பண்ணி செம்மையாக வச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மீன், சூப்பராக இருக்குது. சங்கரா மீன் தான், செம்மையாக இருக்குது இல்லையா? அவ்வளோதான் எடுத்திருக்கோம். இதை நாம் இப்போ குழம்பு செய்ய போகிறோம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட் நான் சொல்கிறேன். இதில் ஈஸியாக தான் இருக்கும். பூண்டு வேணும், நிறைய பூண்டு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, அப்புறமா வந்து காஞ்ச மிளகா வேணும், வெந்தயம் வேணும், அப்புறமா கடுகு வேணும். வெங்காயத்தை மறந்துடாதீங்க, சின்ன வெங்காயம் இருந்தால் சூப்பராக இருக்குங்க. இது நல்லெண்ணெயில் செஞ்சால் செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இதையும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் அதே நல்லெண்ணெய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த நல்லெண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நல்லெண்ணெய்னாலே நம்ம செக்கெண்ணெய் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் வந்து இல்லையா தாளிக்கிறதுக்கு இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அப்புறமா நாம் கார்லிக், பூண்டு சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். அது நல்லா வதங்கினா அப்புறம் நாம் அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணும்போது அந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. நான் இது ஃபஸ்ட்டு டைம் தான் செஞ்சேன், சூப்பராக வந்துச்சு. இதை வந்து இல்லையா வெள்ளூரில் எங்கள் அக்காவை செய்வாங்க, சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. எங்கள் அம்மா கூட மீன் குழம்பு இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எங்கள் அம்மா செய்கிற மீன் குழம்பு வந்து தேங்காய்லாம் அரைச்சி போட்டு அவங்க வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. நான் என்ன சமைக்க சொன்னாங்க இன்றைக்கி, நான் சமைச்சேன்,
சரி நாம் ட்ரை பண்ணலாமே வெள்ளூர் சமையலன்னு பண்ணோம், செமையாக வந்துருச்சு. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது பாருங்கள், இது மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து வெறும் மிளகாத்தூளுங்க, நல்லா சிவப்பாக இருந்துச்சு. இது நம்ம அரைக்காமல் தனியாக மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது அப்போ தான் இது என்ன ஆகும்னா எண்ணெயில் மேலே மிதக்கும். மேலே குழம்பு நல்லா ரெட்டாக வர்றதுக்கு காரணமே இதுதான். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த இதில் வந்து வெறும் மிளகாத்தூளை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இதே நாம் வந்து அரைக்கும்போது போட்டோம் இல்லையா, அதில் வந்து மிக்சட் போட்டோம். இது நல்லா வதங்கின அப்புறம் அவ்வளோதான், நம்ம இப்போ மசாலா சேர்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு குழம்பு. இப்போ நாம் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. இப்போ இது வந்து இல்லையா தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். இப்போ உப்பு நான் பார்த்து எவ்வளோ உப்பு வேணுமோ அது உப்பு போட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு. அது வந்து இல்லையா தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அது கொஞ்சம் திக்காக வரணும். இப்போ பார்க்கும்போது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் குழம்பு ரொம்ப. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது இல்லையா, செம்மையாக இருக்குங்க, ஸ்மெல்லாக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியம், நாம் செஞ்ச மீன் குழம்பா இது அப்படின்னு தோணுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். எல்லாருமே நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மீன் குழம்பு இவ்வளோ ருசியாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது யாருமே நினைக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டில் ஹை ஃப்ளேமில் தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து இல்லையா மீன் போட்ட அப்புறம் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 to 15 minutes விட்டேன். இப்போ எல்லா மீனையும் அதில் போடுறேன். செம்மையாக கொதிக்குதுல, மீன் கொதிக்குது, மீன் குழம்பு கொதிக்குது. சூப்பராக இருந்துச்சு, ஸ்மெல்லு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீன் போட்ட அப்புறம் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி இலையை வந்து நல்லா கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. மேலே நாம் போடுவோம். அவங்க போடுவாங்களேன்னு தெரியாது, நாம் போடுவோம் கண்டிப்பாக. நம்ம தலை அப்புறமா ஃபிஷ்ஷோட இது எல்லாமே நான் போட்டேன். நடுவில் இருக்க பார்ட்ஸ் அதெல்லாமே எடுத்து நான் வந்து வறுத்துட்டேன். இது பத்தலைன்னா பாருங்கள், லஞ்சுக்கு மட்டும்தான் வந்துச்சு, ஃபுல்லாகவே காலி. இந்த நான் செஞ்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு மீன் குழம்பு. சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொன்னாங்க. நம்பவே முடியல, ஆச்சரியமாக இருந்துச்சு. செம்மையாக வந்துச்சு குழம்பு. நீங்கள் வந்து உப்பு காரம் மட்டும் செக் பண்ணி நமக்கு வேண்டியது எப்போ வேணுமோ அப்போ போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. அவ்வளோதான். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் கொத்தமல்லி போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியுதா, க்ரீனில் போட்டது காட்டில் போல் இருக்குது. போட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் விடுறேன், லோ ஃப்ளேமில் தான் இருக்குது ரொம்ப. ஏன்னா மீன் வந்து இல்லையா இது உடஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இது யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலைங்க, நானே செஞ்சது. ஹெல்ப்பிங் யாருமே கிடையாது, நான் மட்டும் செஞ்சது. என்னாலேயே மீன் குழம்பு செய்ய முடியும்னா எல்லாராலேயும் செய்ய முடியும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக வரும். இப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகும் சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள், நம்ம அந்த மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அது எப்படி வந்து நின்றுருக்கு பார்த்தீங்களா, மேலே கலர் சூப்பராக இருக்குது இல்லையா, எண்ணெய் மேலே மிதக்குது பாருங்கள். அதுதான் ஒரு ரகசியம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, வெறும் மிளகாத்தூள் வந்து நம்ம வதக்கும் போது போட்டிங்கன்னா அது வந்து மேலே வந்து மிதக்கும், அப்போ தான் அது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போது இது வந்து இல்லையா சாதத்துக்கு சாப்பிட்லாம், நாம் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் இந்த மீன் குழம்பு. அதே மாதிரி மீன் ஒரு சிலர் வந்து நம்ம வறுத்து போடுற மாதிரியும் செய்வாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது நான் வந்து இல்லையா செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க, நம்ப மாட்டீங்க, ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. மீன் குழம்பு மீந்தவே இல்லை. லஞ்சுக்கு பத்தலைன்னு கூட சொல்லலாம், ஃபுல்லாக எல்லாமே சாப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.